அன்புமணி ராமதாஸ் அவர்களும் வந்து வட மாநிலங்கள்ல முந்தைய காலகட்டத்தில் வந்து அமைதி நிலவுச்சு. மீண்டும் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக அவங்க ஆட்சி அமைச்சாதான் வந்து அந்த மாதிரியான அமைதியான சூழல் மீண்டும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசியிருக்காங்க. இந்த ஆண்டினுடைய மிகச்சிறந்த நகைச்சுவையே இதுதான். பட்டியல் சமூகத்தை சார்ந்த இளைஞர்களை தாக்குவதுதான் படையாட்சிகளுக்கு வீரம் சேர்க்கக்கூடியது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு கல்யாண மாலை நடத்தக்கூடிய கம்பெனிக்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்குமான வித்தியாசமே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவர்கள் நடந்து கொண்டார்கள். தருமபுரி பக்கத்திலே 3 கிராமங்களை தீ வைத்து கொளுத்தினார்கள். சிலிண்டரை எல்லாம் புடுங்கி விட்டு தீய விட்டு கொளுத்தினார்கள். பெட்ரோல் குண்டுகளை வீசி ஒரு 3 கிராமங்களை தீக்கிரை ஆக்கினார்கள். பெரிய பெருமாள், தமிழரசன் போன்றவர்கள் எல்லாம் அந்த களத்திலே நின்று போராடியவர்கள். தேர்தல் அரசியலிலே வெல்ல வேண்டும், வன்னியர் வாக்கு அந்நியருக்கு இல்லை என்று சொன்னீர்கள், அதனால் பிற ஜாதிகாரன் உங்களுக்கு ஓட்டு போடுவதை நிப்பாட்டி விட்டான். தாவேகா கட்சியினரிடம் கேட்கும் பொழுது பெரியார் அவர்களை பற்றி அவதூறாக பேச சொல்லதே வந்து திமுக தான், திமுக அரசும் சீமானவர்களும் வந்து டீம் பி மாதிரி இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான கருத்துக்களை சொல்றாங்க. ஒரு அவதூறு பரப்புவதற்கு ஒரு அளவே இல்லையா? சீமான் வந்து பெரியார் குறித்து அவதூறு பரப்பினால் தமிழக வெற்றி கழகம் திமுக குறித்து அவதூறு பரப்புறான். ஒரு அவதூறுக்கு இன்னொரு அவதூறு தான் பதிலாக முடியுமா? தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரையில் அது இப்பொழுது பிறந்திருக்கிற குழந்தையாகத்தான் இருக்கிறதே தவிர இன்னும் நடையே பழகவில்லையா. ஒரே ஒரு நாள் பரந்தூருக்கு வந்தாரு, மறுபடியும் காணா போயிட்டார். வாமா மின்னல் மாதிரி வர்றாரு, காணா போயிடுறாரு. பெரியாரை குறித்து அவதூறு பேசுவதை நான் கண்டிக்கிறேன். இதை நாங்கள் வந்து தமிழக வெற்றி கழகம் ஏற்க முடியாது என்று ஏன் விஜயால ஒரு அறிக்கை கூட வெளியிட முடியாதா? வாகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் அவர்கள். வணக்கம். வணக்கம். சமீபத்தில் ஒரு மீட்டிங் வந்து நடந்திருக்கு பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக. அதில் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் வந்து பேசும் பொழுது வட மாநிலங்கள்ல முந்தைய காலகட்டத்தில் வந்து அமைதி நிலவுச்சு. மீண்டும் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக அவங்க ஆட்சி அமைச்சாதான் வந்து அந்த மாதிரியான அமைதியான சூழல் மீண்டும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, அதனால ஆட்சி அமைக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசியிருக்காங்க. அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இந்த ஆண்டினுடைய மிகச்சிறந்த நகைச்சுவையே இதுதான். பட்டியல் சமூகத்தை சார்ந்த இளைஞர்களை தாக்குவதுதான் படையாட்சிகளுக்கு வீரம் சேர்க்கக்கூடியது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஏதோ கல்யாண மாலையை நடத்தக்கூடியவர்களை போல ஊருக்கு போய் தலித்து அல்லாதவர்களுக்கு இடையே தான் வந்து திருமணங்கள் நிகழ வேண்டும், காதல் திருமணங்களே நடக்கக்கூடாது என்பதற்காக தலித் அல்லாதவர்களினுடைய கூட்டமைப்பை உருவாக்கி இந்த பெண்கள் யாரும் காதலித்து விடக்கூடாது என்பதற்காக அரசியல் செய்வதை வந்து அவர்கள் செய்தார்கள். ஒரு கல்யாண மாலை நடத்தக்கூடிய கம்பெனிக்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்குமான வித்தியாசமே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவர்கள் நடந்து கொண்டார்கள். தனிப்பட்ட முறையிலே யாரோ ஒருவர் வந்து விரும்பி திருமணம் செய்து கொண்டார்கள் என்கிற காரணத்திற்காக தருமபுரி பக்கத்திலே 3 கிராமங்களை தீ வைத்து கொளுத்தினார்கள். சிலிண்டரை எல்லாம் புடுங்கி விட்டு தீய விட்டு கொளுத்தினார்கள். பெட்ரோல் குண்டுகளை வீசி ஒரு 3 கிராமங்களை தீக்கிரை ஆக்கினார்கள். அந்த மண்ணிலே தான் நக்சல் போராளிகள் அப்பு என்று சொல்லக்கூடியவர்கள் இப்பொழுது திரைப்படமாக எல்லாம் வந்திருக்க அந்த வந்து கலிய பெருமாள், தமிழரசன் போன்றவர்கள் எல்லாம் அந்த களத்திலே நின்று போராடியவர்கள். அப்படிப்பட்ட புரட்சிகரமான போராளிகள் எல்லாம் வந்து இல்லாமல் போன காரணத்தினால ஜாதி அரசியலை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்வதற்கு பதிலாக நாங்கள் தான் நக்சலைட்டுகளை எல்லாம் ஒழிச்சிட்டோம் என்று ஒரு பிற்போக்கு அரசியல் நிலைநாட்டி கொண்டிருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அரசியல் என்பதை அவர் பெருமிதமாக சொல்கிறார். தேர்தல் அரசியலிலே வெல்ல வேண்டும், வன்னியர் வாக்கு அந்நியருக்கு இல்லை என்று சொன்னீர்கள், அதனால் பிற ஜாதிகாரன் உங்களுக்கு ஓட்டு போடுவதை நிப்பாட்டி விட்டான். எனவே இவர்கள் அரசியல் செய்வதற்காக வேண்டிய உசுப்பேத்துற ஒரு வேலையை தான் இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்களே தவிர அவர்களுடைய அரசியல் நீர்த்து போய்விட்டது. சார், அதே மாதிரி சமீப காலத்தில் சீமானவர்கள் பெரியார் அவர்களை பயங்கரமாக விமர்சிச்சுட்டு இருந்தாரு. அது குறித்து தாவேகா கட்சியினரிடம் கேட்கும் பொழுது பெரியார் அவர்களை பற்றி அவதூறாக பேச சொல்லதே வந்து திமுக தான், திமுக அரசும் சீமானவர்களும் வந்து டீம் பி மாதிரி தான் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான கருத்துக்களை சொல்றாங்க. அதை எப்படி பார்க்க? இதை யாராவது நம்புவார்களா? சீமான் வீட்டுக்கு முன்னால் முற்றுகையிட்டவர்கள் எல்லாருமே திராவிட இயக்கத்தை சார்ந்தவர்கள். ஒரு அவதூறு பரப்புவதற்கு ஒரு அளவே இல்லையா? சீமான் வந்து பெரியார் குறித்து அவதூறு பரப்பினால் தமிழக வெற்றி கழகம் திமுக குறித்து அவதூறு பரப்புறான். ஒரு அவதூறுக்கு இன்னொரு அவதூறு தான் பதிலாக முடியுமா? நெருப்பை நெருப்பால் அணைக்க முடியுமா? சார், பேசி வச்சுட்டு பரந்தூர் விமான நிலைய பிரச்சனையை வந்து மடை திருப்பணும் அப்படின்ற காரணத்தினாலேயே வந்து இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்களே. இதெல்லாம் ஒரு கற்பனையான ஒரு பேச்சு. எப்பொழுதுமே சினிமாக்காரர்கள் கற்பனை சக்தி மிக்கவர்களாக இருப்பார்கள், கதை எழுதக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்பதற்கு இதெல்லாம் ஒரு உதாரணம். சீமான் பெரியாரை கொச்சைப்படுத்துகிறார், அவரை ஏன் இன்னும் கைது செய்யவில்லை என்று பல பேர் கேட்கிறார்கள். விரைவிலே அதற்கான வழக்கு பதிவு நடக்கிறது, சட்டப்பூர்வமாக தண்டிக்க வேண்டும் என்பதற்காக காத்திருக்கிறார்களே தவிர மற்றபடி நிச்சயமாக திமுக அவர் மீது நடவடிக்கை எடுக்கும். அதனால் சும்மா வந்து ஒரு கற்பனையான ஒரு விஷயத்தை வந்து பரப்புவது, ஒரு அவதூறை பரப்புவது, பாஜகவோட பி டீமாக இருக்காங்க வந்து அப்படி இந்த மாதிரி ஒரு பொய்களை வழக்கமாக சொல்லுவாங்க. அரசியலில் எப்பொழுதுமே ஒரு பொய்களை முதலீடாக வைத்துக்கொண்டு பேசுவாங்க. தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரையில்
அது இப்பொழுது பிறந்திருக்கிற குழந்தையாகத்தான் இருக்கிறதே தவிர இன்னும் நடையே பழகவில்லை. அரசியலிலே அவர்கள் இன்னும் ஒரு முதன்மையான அடி எடுத்து வைக்கவே இல்லை. ஒரே ஒரு நாள் பரந்தூருக்கு வந்தார், மறுபடியும் காணா போயிட்டார். வாமா மின்னல்ன்ற மாதிரி வர்றாரு, காணா போயிடுறாரு. அவருடைய அரசியல் என்பது அன்றாட அரசியலாக, கள அரசியலாக இல்லாமல் இது போன்ற அறிக்கைகளை அறிக்கைகள் கூட அவர் விடுறது கிடையாது. பெரியார் தான் எங்களுக்கு கொள்கை தலைவர் என்று சொன்ன தமிழக வெற்றி கழகத்திலிருந்து பெரியார் குறித்து ஒரு அவதூறு பேசுகிறவனை கண்டிப்பதற்கு கூட அவர்கள் இன்னும் தயாராகவில்லை. சார், அதுதான் திமுகவும் நாம் தமிழர் கட்சியும் நடத்தக்கூடிய நாடகத்துக்கு நாங்கள் ஏன் பதில் அளிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால தான் எந்த ஒரு அறிக்கையும் வெளியிடலை அப்படின்ற மாதிரி கருத்து இருக்கு. திமுக நாடகம் நடத்துதுன்னா நீங்க என்ன செய்றீங்க? நீங்க மௌனமாக இருப்பது நாடகம் இல்லையா? நீங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கவே இல்லையே, அப்ப அது நாடகம் இல்லையா? அப்ப சீமான் நாளைக்கு தேவைப்படுவார் என்கிற காரணத்திற்காக நீங்கள் மௌனம் காக்கிறீர்கள் என்று எடுத்துக்கொள்ளலாமா? போற போக்கில் ஏதாவது ஒரு பொய் சொல்லிட்டு போறாங்க. பெரியாரை குறித்து அவதூறு பேசுவதை நான் கண்டிக்கிறேன். இதை நாங்கள் தமிழக வெற்றி கழகம் ஏற்க முடியாது என்று ஏன் விஜயால் ஒரு அறிக்கை கூட வெளியிட முடியாதா? அவர் பனையூருடைய பண்ணையாராக வாழ்ந்து கொண்டிருக்கிறார், பங்களாவை வாழ்ந்து கொண்டிருக்கிறார், களத்துக்கு தான் வருவதற்கு ரொம்ப யோசிக்கிறார் என்று சொன்னால் ஒரு அறிக்கை விடுவதற்கு கூட அருகதை இல்லையா? அதற்கான அடிப்படை அறிவே கூட இல்லையா அந்த கட்சிக்கு என்கிற கேள்விதான் எனக்கு தோன்றுகிறது. சார், இப்போ பெரியார் அவர்களை குறித்து அவதூறு பேசும்போது விஜய் அவர்கள் மௌனம் காப்பது எப்படி தோன்றுது? அதற்கு அவர் உடந்தையாக இருக்கிறார் என்றுதான் அர்த்தம். விஜய் குறித்து அவதூறு பரப்பினால் இவர்கள் சும்மா இருப்பார்களா? அப்ப அதுக்கு விளக்கம் சொல்லுவாங்கல்ல. அப்ப பெரியார் என்கிற ஒரு தத்துவத்தின் தலைவர், தமிழ்நாட்டினுடைய சமூக நீதிக்கான ஒரு அடையாளமாக திகழ்ந்தவர், சுதந்திர போராட்ட வீரர் குறித்து ஒருவன் தினசரி குடித்துவிட்டு உணர்வதை போல பேசிக்கொண்டே இருக்கிறான். அதை பார்த்தும் பார்க்காத போல வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய இந்த செயல் என்பது வன்மையான கண்டனத்துக்குரியது. சரி, இப்போ ஆளுநர் அவர்கள் முதலமைச்சராக்கணும் தலித்களை அப்படின்னு சொல்லியிருக்கிறது இப்போ வேங்கை வயல் சம்பவத்தை அடிப்படையாக வச்சு தான் சொல்றாரு அப்படின்ற மாதிரியான கருத்துக்களை எப்படி பார்க்குறீங்க? வேங்கை வயல் பிரச்சனை என்பது எதிர்பாராத ஒரு பிரச்சனை. ஒரு தண்ணீர் தொட்டிக்குள்ளே போய் ஒருவன் யாரையோ தனிப்பட்ட முறையில் பழிவாங்க வேண்டும் என்பதற்காக கழிவை கலந்து விட்டான். அதை போய் அந்த லோக்கல் அதிகாரிகள்லாம் போய் காவல்துறையினுடைய உதவியோடு அந்த தண்ணீரை வெளியேற்றி அந்த குடிநீர் அந்த தொட்டியை உடைத்து விட்டார்கள். அதற்கான டிஎன்ஏ சோதனை மற்ற ஆதாரங்கள் போதிய அளவுக்கு இன்னும் சரியாக கிடைக்கவில்லை என்று விசாரணையிலே ஒரு பெரிய பின்னடைவு ஏற்பட்டது, தொய்வு ஏற்பட்டது என்றுதான் முதல் கட்டமாக சொன்னார்கள். அதற்கு பின்பு இப்பொழுது சில குரல் பரிசோதனையின் வழியாகவும் வேறு சில ஆய்வகத்தினுடைய அடிப்படையிலேயும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருக்கிறார்கள். மற்றபடி அவர்கள்தான் குற்றவாளியா இல்லையா என்பதை நீதிமன்றம் முடிவு செய்யும். அதனால் ஒரு தனிப்பட்ட சம்பவத்தை வைத்துக்கொண்டு ஒட்டுமொத்தமாக ஒரு அரசியல் மீது ஒரு காழ்ப்புணர்ச்சியை பரப்பக்கூடாது, சமூக பகையை தூண்டக்கூடாது, இரண்டு தரப்புக்கு இடையே மோதலை உருவாக்கக்கூடிய ஒரு போக்கை உருவாக்கிவிடக்கூடாது, சட்ட ஒழுங்கு பிரச்சனை உருவாக்கிவிடக்கூடாது என்கிற அடிப்படையில் சமூக நல்லிணக்கத்திற்கு துணையாக இருக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் அவதூறு பரப்பாதீர்கள் என்று தான் அரசு கேட்டுக்கொள்கிறது. ஸோ அதே ஆளுநர் அவர்கள் அதை செய்ய முற்படுறாருன்னு நினைக்கிறீங்களா சார்? ஆளுநருடைய வேலையே தமிழ்நாடு அரசை எப்படியாவது அதற்கு எதிரான வேலைகளை செய்ய வேண்டும், எதிர்க்கட்சிகளுக்கு எல்லாம் ஒன்று கூட்ட வேண்டும். அதுதான் அவர் அந்த தேநீர் விருந்தளிக்கும் போதெல்லாம் அவர் திட்டமிட்டு சில பேரை பூரா லெட்டர் பேட் கட்சியாக கூப்பிட்டாரு. நல்ல வேலையாக தன்னை அடையாளம் கண்டுபிடித்து வருவார் என்று நினைத்தார் தெரியல, விஜய் அதை தவிர்த்து கொண்டார் புத்திசாலித்தனமாக. ஓகே சார், இன்றைய அரசியல் சூழல் குறித்து பல கருத்துக்களை எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி.